போலி வாக்காளர்களால் தான் திமுக வெற்றி பெறுகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் 2வது நாளாக நேற்று பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி நேற்று மாலை சாத்தூரில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த விவகாரத்தில் விமர்சித்த துரைமுருகனுக்கு பதிலடி கொடுத்தார். சென்னை மாநகராட்சி முழுவதும் போலி வாக்காளர்களால் மட்டுமே திமுக வெற்றி பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் திமுக போலி வாக்காளர்களை சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் புகார் தெரிவித்தார். உண்மையிலேயே ஆட்சியில் இருப்பது யார்? ஆட்சியில் இருக்கிறார் திமுக தானே ஆட்சியில் இருக்குது. இப்ப யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? திமுக தான் அதிகாரம் இருக்குது. அவர்களுடைய கீழ்தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆக வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது. சென்னையில் ஆர்கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி. அதுல மட்டுங்க 27,779 வாக்கு நீக்கியிருக்கிறோம். டி நகர் சட்டமன்ற தொகுதியில பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் போலி வாக்குகளை சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். சென்னை மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெறுவது போலி வாக்காளரால் வெற்றி பெறுவது. இதைத் தொடர்ந்து விருதுநகரில் மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, பெருந்தலைவர் காமராஜர் மண்ணில் பேசுவதற்கு பெருமைப்படுவதாக தெரிவித்தார். காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய திமுக மாநிலங்களவை உறுப்பினரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏன் கண்டிக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள தமிழகத்தில் 6 மாதத்தில் 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அளவில் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய பெருந்தலைவர் தர்மவீர் காமராஜர் அவர்கள். அந்த மண்ணிலே பேசுகின்ற பாக்கியம் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். ஏழைக்கு அப்படிப்பட்ட தலைவரை திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்த ஒரு பொறுப்பாளர், மாநிலவை உறுப்பினர், மாநிலவைக்கு திமுக தலைமை தாங்கிறார். அவர் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பற்றி அவதூறாக பேசியது கண்டனத்துக்குரிய. அதை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க கூட இல்லை. நேற்றைய பரப்புரையின் இறுதியாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் நெசவாளர்களுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். விவசாயிகளை போன்ற நெசவாளர்களையும் அதிமுக பாதுகாக்கும் என்று உறுதியளித்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தேர்தல் அறிக்கையில் நெசவாளர்களுக்கு ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றார். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த மு.க.ஸ்டாலின் தற்போது முதலமைச்சரான பிறகு அவர்களை கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். நெசவாளர்கள் படுகின்ற இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அதை களைவதற்காக அதிமுக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து இந்த பிரச்சனையை தீர்வு கண்ட அரசு அதிமுக அரசாங்கம். விலையெல்லாம் மின்சாரம், கைத்தறி 200 யூனிட், விசத்தறி 700 யூனிட் மானியமாக கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் நெய்யப்பட்ட அந்த நெசவாளிக்கு உடனுக்குடன் கூலி வழங்கப்பட்டது. இன்றைய தினம் 10 நாள் 15 நாள் வங்கிக்கு சென்று வாங்க வேண்டிய நிலை இருக்குது. அது மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அன்றைக்கு நெய்யப்பட்ட துணிக்கு அன்றைக்கே கூலி கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.